வாங்க, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கதைக்குள்ள நாம் இப்ப போகலாம். இது எங்க நடக்குதுன்னா, ஒரு சாதாரண யுனிவர்சிட்டி கிளாஸ் ரூம்ல தான். யோசிச்சு பாருங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு வார்னிங்கும் இல்ல. திடீர்னு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ட மட்டும் எழுப்பி, நீ இனிமே என் கிளாஸுக்கே வராத, பெர்மனெண்டா உன்னை கிளாஸை விட்டு தூக்குறேன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? அந்த பையன் பேரு அலெக்சிஸ். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன காரணம்னு ரொம்ப குழப்பத்தோட கேக்குறான். ஆனா அந்த டீச்சர் அதெல்லாம் முடியாது, வெளிய போன்னு ரொம்ப கராரா சொல்லிடுறாரு. 2வது தடவை சொல்ல மாட்டேன்னு அந்த டீச்சர் ரொம்ப கோல்டா சொன்னதும் அந்த பையன் கிளாஸை வச்சு வெளியே போயிடுறான். உடனே அந்த கிளாஸ் ரூம் முழுக்க ஒரு மாதிரி அஸ்வஸ்தமான அமைதி. பின் சைலன்ஸ். சரி, அந்த பையன் போனதுக்கப்புறம் அந்த டீச்சர் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் திரும்புறாரு. இப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் கேக்குறாரு, சொல்லுங்க, இப்போ நான் உங்க கிளாஸ்மேட் கிட்ட அநியாயமா நடந்துகிட்டேன் நானு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவரு கேட்ட கேள்விலேயே அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் செஞ்சது அநியாயம்தான்னு. இப்பதான் அவர் அசல் பாயிண்ட்டுக்கே வராரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அமைதியை கலைக்கிற மாதிரி அவங்கள நேருக்கு நேரா பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. ஏன் உங்களை ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல? அவர் அதோட நிறுத்தல, இன்னும் ஆழமா போறாரு. இந்த அநியாயத்தை தடுக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சே, ஏன் நீங்க அதை செய்ய விரும்பலன்னு கேக்குறாரு. அதாவது அவங்க வேணும்னே தான் அமைதியா இருந்தாங்கன்னு சுட்டி காட்டுறாரு. சரி, இப்ப அடுத்து அந்த கிளாஸ்ல இருந்த எல்லாருமே ஏன் அப்படி அமைதியா இருந்தாங்க? அதுக்கு அந்த டீச்சர் கொடுக்கற பவர்ஃபுல்லான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நேரடியா எந்த பாதிப்பும் வரல. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியத்துல அவங்களோட மௌனத்துக்கான காரணத்தை சொல்லிடுறாரு. இப்போதான் அசல் விஷயமே வெளியே வருது. இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்களே அனுபவிக்காம 1000 மணி நேரம் லெக்சர் எடுத்தாலும் புரிஞ்சிருக்காதுன்னு சொல்றாரு. ஆமா, இது முழுசும் ஒரு பிளான். ஒரு ஆழமான பாடத்தை புரிய வைக்கிறதுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க இப்படி அமைதியா இருந்தது இருக்கே, அது உங்களுக்கு எதிரானது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே எதிரானது. அதாவது நீங்க எதுவுமே செய்யாம இருந்தது ஒரு சாய்ஸ் மட்டும் இல்ல, அது நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளோட கூட்டு பொறுப்புக்கும் எதிரா நீங்களே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன கிளாஸ் ரூம்ல நடந்த சோதனை நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய எப்படி கண்ணாடி மாதிரி காட்டுதுங்கிறது தான். அவர் சொல்றாரு, நீங்க மத்தவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேக்கலன்னா ஒரு நாள் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும். அப்போ உங்களுக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. மத்தவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறதோட விளைவு எவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு இது தெளிவா காட்டுது. இப்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு பாருங்க. பக்கத்துல வாழ்றதுக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒன்னு மத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி இருக்கிறது, இன்னொன்னு மத்தவங்க பிரச்சனைய நம்மளோட கூட்டு பொறுப்பா ஏத்துக்கிறது. இது ரெண்டுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி அநியாயங்கள் எங்கோ நடக்கிற விஷயம் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில, பிசினஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல, ஏன் நாம போற ட்ராம்ல கூட நடக்குது. இந்த மாதிரி அறம் சார்ந்த சோதனைகள் நமக்கு எல்லா நேரமும் நடந்துகிட்டே தான் இருக்குன்னு டீச்சர் தெளிவுபடுத்துறார். நம்மள பலரும் செய்யற தப்பு இதுதான். யாராவது இத பாத்துப்பாங்க, நாம எதுக்கு வம்புல மாட்டணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மனநிலைதான் ஒரு தார்மீக தோல்வி. அது போதவே போதாது. சரி, இதுவரைக்கும் பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ தீர்வு என்ன? பாடம் இப்போ அக்கறை இன்மையில இருந்து நாம ஏன் பேசணும், ஏன் ஆக்ஷன் எடுக்கணும்ங்கிற சக்தி வாய்ந்த விஷயத்துக்கு மாறுது. அப்போ நம்ம கடமை என்ன? மத்தவங்களுக்காக நாம நிக்கணும். அவங்களால பேச முடியாதப்போ அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். இந்த ஒரு அடிப்படை பொறுப்பை புரிய வைக்கிறது தான் இந்த முழு சோதனையோட நோக்கமே. அப்போ அந்த டீச்சரோட உண்மையான இலக்கு என்ன? சும்மா ஒரு பாடத்தை நடத்திட்டு போறதில்ல, உங்க குரலுக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க விமர்சன ரீதியா சிந்திக்கணும். எது சரின்னு படுதோ அதுக்காக தைரியமா நிக்கணும். இதுதான் அவரோட உண்மையான கோல். கடைசி அவர் சொல்றது இதுதான். உண்மையும் நீதியும் சும்மா புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா தான் உயிரோட இருக்கு. அதுக்காக நாம போராட வேண்டியது ரொம்ப அவசியம். சோ கடைசியா அந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து கேட்ட அதே கேள்விதான் இப்போ உங்களுக்கும். நீங்க மத்தவங்களுக்காக நிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.